அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 20, 2026 மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேராசை தவிர்த்து வருவதை ஏற்கும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பேராசை தவிர்த்து வருவதை ஏற்கும் மாதம். இப்போ இந்த தலைப்புலேருந்தே புரிஞ்சிக்கலாம், தானாவே நல்லது நடக்க போகுது. நீங்க பேராசையை அதாவது செஞ்சு சிக்கல்ல மாட்டாம இருந்தா போதும். பொதுவாக மீன லக்னம் மீன ராசிக்கு அந்த பேராசை வராது. சேஃப்டி பிளே தான் பண்ணுவீங்க. இருக்கிறதுல அப்படி நிம்மதியாக இருந்துக்கும், சந்தோஷமாக இருந்துக்கும். அதனால பெருசாக மாட்ட மாட்டீங்க. பட் நல்ல தசாபத்தி நடக்குது அப்படின்னா ஓரளவு லாபம் கிடைக்குது, பெரிய அளவுக்கு வாய்ப்புகள், பெரிய ஆர்டர், பெரிய மனிதர்கள் தொடர்பு, பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் அப்படி இப்படிலாம் வர்றப்ப பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா சிக்கல் வரும். ஏன்னா 11ஆம் இடம் வலுக்குது. 3, 7, 11 பாவகங்கள் அது காம பாவகங்கள்னு அதுலேயே உச்சமாக இருக்கிறது 11ஆம் இடம். அப்போ பேராசை உங்களை அறியாம வரும். ஏன்னா 5 கோள்கள் 11ஆம் இடத்துல இருக்கு. 5 கோள்களும் வேலை பார்க்கும். நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். 3, 8 கூடையவன், 4, 7 கூடைய பாதகாதிபதி, அவங்கெல்லாம் அந்த 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப பேராசையோட செயல்பட்டீங்கன்னாக்க சிக்கல்களை ஏற்படுத்துற மாதிரி, பாதகங்களை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணுவீங்க. ஆனா அதுலேயே உங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதியும் இருக்கிறப்ப கடன், பகை, விரோதம், அதன் வழியா லாபம் அப்படின்லாம் வரும். கடன் வாங்கி லாபத்தை பார்க்கறது, போட்டி பொறாமைகள், பகை வரும், அதுல பெரிய ஆள் ஆகிறது, இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல ஒரு பெரிய கிளாசிக்கா ஒரு பக்கமான விஷயம் என்ன அப்படின்னா 5க்குரியவன் 11ல இருக்கான். அது சூப்பர். 20ஆம் தேதி பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும். மேலும் 9க்குரியவன் உச்சமாக இருக்கிறான் 11ஆம் இடத்துல. ஸோ 5, 9க்குரிய அந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த 5ஆம் பாவத்தை பார்க்கறதால பக்கவா இருக்கு. அப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும். நீங்க வாடு கம்முன்னு கடவுளை வேண்டிட்டீங்கன்னா 2, 9க்குரியவன் முழு சுபரான அந்த செவ்வாய் பூர்வ பாக்கியாதிபதி, தனாதிபதி, குடும்பத்திற்கு உரியவன், பெயர் புகழுக்கு உரியவன், அவன் வலுக்கிறப்ப கடவுள் மேல பாரத்தை போட்டு அப்படியே எல்லா செயலும் செய்யறப்ப மிராக்கிள்ஸை பார்ப்பீங்க. நீங்க ஒரு அப்பா டக்கர், நீங்க தான் செய்றீங்கன்னு பேராசையோட செஞ்சீங்கன்னாக்க சிக்கல் வரும். ஏன்னா லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கிறார். 11, 12 கூடையவன் பெரிய அளவுக்கு லாபத்தையும் கொடுப்பான், காலியும் பண்ணி விட்டுருவான் அறியாமையால. ஜென்ம சனியில இருக்கீங்க, 7.5யில். உடம்ப பார்த்துக்கணும். உடம்புல பிரச்சனை, நோய், சிக்கல்கள், அதன் மூலம் விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா வருமுன் காப்போம்னு அழகா செயல்பட்டு சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பை இந்த கேது கொடுத்துருவான். இல்லாட்டி தேவையற்ற குழப்பத்தை விட்டு பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லைன்ட்டு சொல்லி வியாதியை பெருசாக்குறது, சின்ன ஆரம்பத்திலேயே இந்த பகையை சரி பண்ணாம பெருசாக்கி விட்டுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியே 10ஆம் இடத்ததிபதிக்கு 10ஆம் இடத்திற்கும் அதிபதியா அவரு 4ஆம் இடத்துல வக்ரம் பெற்று போய் உட்கார்ந்துருக்க. அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். ஆக சனி பகவான் சரியில்லை, குரு பகவான் சரியில்லை, ராகு கேதுவும் கொஞ்சம் பிரச்சனையோட தான் நல்லதை நடத்துற மாதிரி, திருப்தியை கொடுக்குற மாதிரி இருக்கார். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ராகு கேது நல்லது பண்ணுவார். இல்லாட்டி குழம்பி நல்லதை கெடுத்துக்கிற மாதிரி. அதனாலதான் அது வருவதை ஏற்கும் மாதன்ட்ட. நல்லபடியா அது வரும். நீங்களா கெடுத்துக்காம இருந்தா போதும். பெருசா ரிஸ்க் எடுக்க பயந்துக்கிட்டு சில டைம் விடுறதும் வேண்டாம். மெடிடேட் பண்ணிட்டு எல்லாம் அவன் செயல் அப்படின்னு பேராசையும் வேண்டாம். பெருசா பயந்துக்கிட்டு அப்படியே சுருங்கிக்கிட்டு இருக்கிறது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு உங்களை சுருக்கிக்கிறதும் வேண்டாம். வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க.
அப்ப ஆச்சரியங்கள் கிடைக்கும். பூர்வ பாக்கியம் பக்காவா வேலை பார்க்குது. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மிராக்கிள பார்ப்பீங்க. தகுதிக்கு மீறிய விஷயங்கள், அதன் வெற்றிகள் கிடைக்கிறது. அதன் மூலம் திருப்தி கிடைக்கிறது. இதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் உடம்ப கெடுத்துக்க கூடாது. சுகக்கேடு வராதபடியும், தேவையில்லாம எதையாவது செயல்பட்டு, பேராசையோட செயல்பட்டு, பெரிய விரயங்களை வரவழைச்சிக்கிற மாரி பண்றதும் தேவையில்லை. ஏன்னா, அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா 13/2/2026 வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு. நீங்க ஒரு விஐபி போல பெரிய ஆட்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா, அவங்க வழியாலாம் காரியத்தை முடித்து பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிற மாரி பண்ணுவார். பட் 13/2/2016க்கு அப்புறம் அவரு 12ஆம் இடம் வந்துருவார். அதுக்கு அந்த லாஸ்ட் 1 வீக் கவனமாக இருக்கணும். அடுத்த மாசமும் கவனமா இருக்கணும். இந்த மாதம் சூப்பரா இருக்கு. 11ஆம் இடம் வலுக்குது. பெரிய அளவுக்கு பெரிய மனிதர்கள் வழியா லாபங்கள், கூட்டாளிகள் வழியா பார்ட்னர்ஸ், பங்குதாரர்கள், லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் வழியாலாம் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், லாபம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தகுதிக்கு மீறிய விஷயங்கள் நடந்து அதன் மூலம் ஒரு திருப்தி எல்லாம் கிடைக்கும். ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதியான அந்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா வர்றதை ஏத்துக்கிற மனநிலை வந்துடும். எல்லாம் கடவுள் அருள். ஏன்னா நீங்க சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடியவங்க தான். அதனால ஏதோ பரவாயில்லையா, அது பாட்டுக்கு நடக்குதே பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே சுமூகமா அழகா வேலை பார்ப்பீங்க. இல்லாட்டி 3/8 கூடைய அந்த சுக்கிரன் 6/2/2026 வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப, பேராசையை தூண்டுற மாதிரி, சிக்கல் பண்ற மாதிரி வெடுக்குன்னு ஏதாவது செஞ்சு கெடுத்துக் கொள்வது போலலாம் சில டைம் பண்ணுவார். 3/8 கூடையும் வர்ற லாபத்தை அப்படியே கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. அண்டு பாதகாதிபதியான அந்த புதனும் 4/2/2026 வரைக்கும் அந்த 11ஆம் இடத்துல இருக்க. லாபம் வருவது கெடுத்துக்கிற மாதிரி சில பாதக செயல்களை செய்யற மாதிரிலாம் வந்துடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து அவங்க 12ஆம் இடம் வரப்ப விபரீத ராஜயோகம் ஏற்படும். இந்த புதன் 10/2/2026 அன்று 12ஆம் இடத்துல வந்து மறைவார். அப்ப பெரிய பாதகங்கள் வராது. அண்டு சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 6/2/2026 அன்று அவர் 12ஆம் இடம் வருவார். அப்ப விபரீத ராஜயோகம் ஏற்படும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. அப்ப வர்றதை ஏத்துக்கக்கூடிய மனநிலை வந்துடும். பேராசையோட செயல்படக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட விலகும். ஆச்சரியமான ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். ஏன்னா உங்க லக்னாதிபதியே 10ஆம் இடத்ததிபதியா வந்து வக்ரம் பெறது தான் வம்பு. பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். வக்ரம் பெற்றக்கோள் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ண வைக்கணும். இந்த குரு பார்க்கிற இடத்துக்கு நல்லது பண்ணுவார், இருக்கிற இடத்த கெடுப்பார். அப்ப 4ஆம் இடத்துல அவர் இருக்கிறப்ப சுகத்தை கெடுக்கிறது, சிக்கல் பிரச்சனை வியாதியை வர அதிகமாக்கிக்கிறது, சிக்கல் பண்ணிக்கிறது இப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலம் குழப்பம், பயம் அப்படின்லாம் வரும். நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா முன்னாடியே ப்ராப்பரா காட்டி சரி பண்ணிடுவீங்க. கெட்ட தசாபுத்தின்னா அலட்சியமா இருப்பீங்க. அதனால கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கங்க. ஒரு மேஜர் காரியங்கள் பண்றப்ப பெரிய வாய்ப்புகள் வருது, ரிஸ்க் எடுக்க போறீங்க. தலையே அடமானம் வச்சு நான் பண்ண போறேங்கிற மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய இதுல உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு நல்ல தசாபுத்தி இல்லைன்னா உங்க லக்னாதிபதி 10ஆம் இடத்ததிபதி வக்ரம் பெறப்ப ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ணி தொழில் வேலை ரீதியா ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை பண்ணி ஏதாவது மாட்டிக்குவீங்க. அப்படியே அதை ஒழுங்கற்ற மாற்றங்கள், தேவையற்ற மாற்றங்கள் செஞ்சு அதன் மூலம் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா ராகு அப்படி பண்ணுவார். ஆக மற்றவங்க, புதிய நபர்கள், ஏற்று மதத்தினர், புதிய டெக்னாலஜி இதிலெல்லாம் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம். யோசிச்சு நிதானமா அவங்க வழியாகவும் ஒரு விழிப்புணர்வோட செயல்பட மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா 2/9 உச்சமாக இருக்கிறப்ப நேம் ஃபேமோட, அதாவது பெயர் புகழோடையே தன லாபங்கள் அது பாட்டுக்கு வரும். உச்ச லெவல்ல வரும். அதை கெடுத்துக்காதீங்க. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்களா, அந்த விழிப்புணர்வு வந்துடும். இல்லாட்டி நீங்க ஒரு சேஃப்டி பிளே பண்றவங்க, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு இருக்கக்கூடிய ஆளுங்கிறதால நல்ல வாய்ப்பை கெடுத்து விட்டுருவீங்க, பயந்துருவீங்க. இருக்கிறது போதும், தேவையில்லாம ரிஸ்க் வேணான்னு கெடுத்துருவீங்க. சில டைம் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா அதான் வருது பார்த்து செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு மெடிடேட் பண்ணாம அலட்சியமா பண்ணீங்கன்னா
மற்றவங்க பார்ட்னர் வழியா சிக்கல்கள், பிரச்சனைகள், முறிவுகள் ஏற்பட்டு எதிர்பாராத நஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்துடும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா வருமுன்னு தெரியும், தப்பிச்சிக்கலாம். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.